நான் லவ் பண்ற பையனை கூட்டிட்டு வந்திருக்கேன்ப்பா. ஹாய் அங்கிள். இப்ப என்ன இதுக்கு நீ லவ் பண்ற? அங்கிள் எனக்கு சாலினி ரொம்ப பிடிக்கும் அங்கிள். அப்பா இந்த பொண்ணுக்கு அடுப்படி எங்க இருக்குதுன்னே தெரியாது. உங்க வீட்டுல கிச்சன் இருந்துச்சுன்னா இழுத்து மூடிடு. அப்புறம் என் பொண்ணு எங்க இருக்காளோ இல்லையோ பெட்ரூம்ல தான் அதிக நேரம் இருப்பா. ஏன்னா தூங்கிட்டே இருப்பா. அவளுக்கு காலையில எது சாயங்காலம் எதுன்னே தெரியாது. காலையில எந்திரிக்கணும்னு எதிர்பார்க்கவே பாத்துறாதப்பா. அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ், ஹாட்ஸ்டார், ஜி தமிழ் எல்லாமே ரீசார்ஜ் பண்ணணும். பத்தாததுக்கு நெட்டை வேற தீத்துருவா. அடிஷனலா 19 ரூபாய்க்கு ரீசார்ஜ் வேற பண்ணி விட வேண்டியதா இருக்கும். எதுவா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம்ப்பா. கம்மன் இருமா, உன்னை பத்தி 4 வார்த்தை அவளுக்கு சொன்னாதான் தெரியும். அப்புறம் தினமும் மத்தியானம் பிரியாணி வாங்கி கொடுக்கணும். அது அவளுக்கு இல்லைன்னா கோவப்பட்டுருவா. அப்புறம் டெய்லியும் அவன் வீட்டுல எவனாவது காலிங் பில்லாம் அமுத்திட்டே இருப்பான். திறந்து பார்த்தனா அமேசானு, மீஷோ, பிளிப்கார்ட்னு இருப்பானுங்க. பார்சலா வந்துகிட்டு இருக்கும்பா. என் பொண்ணு ஆன்லைன்ல ரொம்ப ஷாப்பிங் பண்ணுவா. அப்புறம் என் பொண்ணு சரியான கோவக்காரி. ஏதாவது அவ டென்ஷன் ஆகுற மாதிரி நீ பண்ணுன சுடுதண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவா. உயிருக்கு ஊத்துறவாது இல்ல, நான் கேரண்டி தர முடியாது. இதுக்கெல்லாம் உனக்கு ஓகேனா கல்யாணத்தை நாளைக்கே வச்சுக்கலாம். அங்கிள் ரொம்ப அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது, போயிட்டு வரேன் அங்கிள். ராகுல், இருமா, பையன் பாத்ரூம் தானே போயிருக்கான். ஐயோ அப்பா, எதுக்கு இப்படி பண்றீங்க? ஏன் என்னாச்சு? பாத்ரூம் போல தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்கான். என்ன பத்தின உண்மையெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லுங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது எனக்கு தெரியல. எனக்கு உங்க அம்மா பொண்ணு பார்க்கும்போது எவனாவது இப்படி சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோ, அன்னைக்கே எஸ்கேப் ஆயிருப்பேன். தெரியாம வந்து மாட்டிட்டனே. ஏய் சுரேஷ், முடி அழகா வெட்டிருக்கடா. டேய் எப்படா ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா? டேய் உன்ன மாதிரி தான நானும் முடி வெச்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா எங்க அம்மா முடி வெட்டற கடையில போய் ஒட்ட வெட்டி விட்டுறாங்கடா. டேய் நம்மலாம் யூத்டா, இப்படி தான் இருக்கணும். அம்மா பேச்சு கேட்டுட்டு இருக்கியே, நீ சரியான சாலி பையனா. டேய் ஒழுங்கா பேசுடா. நான் சாலி பையனா? எங்க அம்மா சொல்லிடுடா அப்புறம். ஆமா உங்க அம்மா சொன்னா நான் பயந்துருவேமா? மைனாமா பசங்க தானே இப்படி எல்லாம் முடி வச்சிட்டு இருப்பாங்க. நீ என்ன மைனாமாவா? சரியான அண்ணன் தம்பி மைனாமாவடா. நம்ம எவ்வளவு அழகா முடி வச்சிருக்கோம். நம்மள பார்த்து எல்லாரும் பொறாமைப்படுறாங்க. ச்சே, நம்ம சரியான மைனாமா பசங்க கிண்டல் பண்ணிட்டு போறாங்களே. அம்மாட்ட சொல்லி முடிய ஸ்டைலா வெட்டணுமாக்கு. அம்மா அம்மா, நானே இங்க இருக்கற. இந்த பக்கம் திரும்பு. என்ன எது கத்திட்டு நிக்கற? அம்மா நான் முடி வெட்டணும். முடி இப்பதான் செஞ்சே வெட்டிச்சு, மறுபடியும் வெட்டணுங்கற? ஸ்டைலா வெட்டணும். முடி இப்பவே வெட்டணும். காசு கொடுங்க வெட்டணும். ஏய் என்ன திமிர் நாய் பேசிட்டு இருக்கற? இப்பதானே கூட்டிட்டு போய் முடி வெட்டிட்டு வந்த. இன்னும் என்ன? ஒரு மாசம் ஆகட்டும். முடி இன்னும் கொஞ்சம் வளரட்டும், அப்புறம் வெட்டிக்கலாம். ஆமா, இந்த கட்டிங் வெட்டறதுக்கு எதுக்கு முடி வெட்டறீங்க? என் முடியை பாருங்க. என்ன எல்லாரும் மைனாமா பசங்க கிண்டல் பண்றாங்க. எனக்கு ஸ்டைலா முடி வெச்சுக்கணும்னு ஆசை இருக்காதா? நான் 2K கிட்ஸ்மா. இப்படி முடி வெட்டி விடுறீங்க. இதுக்கு நீங்க என்ன மொட்டையா அடிச்சிடலாம் தெரியுமா? டேய் புள்ளைங்க மாதிரி முடி வெட்டறதுக்கு நீ புள்ளைங்க ஆக போறியாடா? புள்ளைங்க மாதிரி இருந்தாதான் கெத்து. புள்ளைங்கள உங்களுக்கு தெரியுதா? டேய் என்னன்னா ஒண்ணும் தெரியாத விவரம் கட்டவே நினைச்சிட்டு இருக்கடா நீ. குடும்ப பையனா லட்சணமா முடியை இப்படிதான் வெட்டணும். இதான் லட்சணமா இருக்குது. மத்த பசங்களாம் பாரு, முடியா வெட்டி இருக்குதுங்க. அதுல வேற கலர் வேற அடிச்சு விட்டுருக்குதுங்க. வாந்தி வருது. உனக்கு அதெல்லாம் வேண்டாம் சஞ்சய். இப்படி வெட்டினாதான் அழகா இருப்ப தெரியுமா? மா யாமா இப்படி பண்றீங்க? எல்லாம் எங்க அப்பட சொல்லணும். அப்பட சொல்லணுமா? ஏய் என்ன வாய் நீளுது? தாயே, என்ன பெத்த தாயே, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. சூடா டீ போட்டு தரீங்களா? விளக்கமாறு கட்டா பிஞ்சு போயிடும். சாப்பிடுற நேரம் வச்சு போய் கை கால் கழுவிட்டு வா, சோறு எடுத்து வைக்கிறேன். அவரே என்ற புருஷனோட மோசமா பேசிட்டு இருக்குதுங்க. யோ அப்பா, நீ எல்லாம் ஒரு மனுஷனையா? உனக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு இந்த அம்மா தான் கிடைச்சதா? வேற அம்மாவே கிடைக்கலையா? இப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கியா, உயிரை வாங்குறியே. மை டியர் சன், நீ கூப்பிட்டதுமே நான் வந்துட்டேன். எதுக்குடா அப்பாவை கழுவி ஊத்திட்டு இருக்கிற? ஐயோ அப்பா, காதுல கெட்டுச்சா? டேய் நானும் உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணணும்னு ஆசையடா பட்டேன். ஏதோ பின்னாடி சுத்துனேன். ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து என்னை கல்யாணம் பண்ணி வச்சிருச்சுங்க. அந்த வருத்தத்தை போக்க முடியாமையே நான் பைத்தியக்காரனா சுத்திட்டு இருக்கிறேன். நீ வேற ஏன்டா அப்பப்போ அதை ஞாபகப்படுத்துற? ஏப்பா, இந்த அம்மா நீட்டா சாட்ஸ் போட விட மாட்டேங்குது, டீஷர்ட் போட விட மாட்டேங்குது, முடி வெட்ட விட மாட்டேங்குது. இந்த அம்மா வச்சுட்டு என்னப்பா பண்றது? வீட்ல இருக்கேன்ப்பா, வேர் தூத்துது. ஃபுல் ஹேண்ட் சட்டை எடுத்து வந்துட்டு இதுதான் போடணுங்குது. யோசிச்சு என்னப்பா பண்றது? டேய் அவளோட கத்தை நம்மளால ஆகாதுடா. அவளாச்சு நீயாச்சு, நீ என்னமோ பண்ணு. அப்பா, நீ மாடனா ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணியிருந்தீனா நானும் மாடனா இருந்திருப்பல்லப்பா. ஏப்பா இப்படி பண்ண? என் வாழ்க்கையோட நீ விளையாடிட்டியப்பா. உன்
வாழ்க்கையோட மட்டுமா விளையாண்டுருக்கிறேன், என் வாழ்க்கையோட எப்போவோ விளையாடிட்டேன்டா. பட் உன் காமெடி சென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படியே பேசிட்டு இரு, பெரிய ஹியூமர் ஆக்டரா வருவேன். நான் புலம்பிட்டு இருக்கிறேன்,